டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591. தரத்தில் உயர்வு, விலையில் குறைவு. 100% ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு MJM ஜுவல்லர்ஸ் அண்ட் ஜெம்ஸ், சிதம்பரம். பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். மக்கள் கிளினிக், லஸ் சர்ச் ரோட், காவிரி மருத்துவமனை மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் எதிரில். டாக்டர் கட்டணம் ₹100 மட்டுமே. கால் 9585177993. மனம் தேடும் ஆலயம். பாம்பின் மீது நடனமாடும் ஈசன் ஆலயம். பாம்பின் மீது நடனமாடும் ஈசன் ஆலயம். ஆலயங்கள் இறைவன் வசிக்கும் இடம். ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயங்களுக்கு சென்று வரும்போது அதன் ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு, ஒரு சிறப்பு உண்டு. அந்த வரலாற்று சிறப்புகளை எல்லாம் அறிந்து அந்தந்த ஆலயங்களுக்கு செல்லும் போது வாழ்வில் நிச்சயம் நல்ல மாற்றம் வரும். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் கண்ணீர் மல்க உருகி பாடி மகிழ்ந்து தரிசித்த ஸ்தலங்களை பற்றி இன்றைய மனம் தேடும் ஆலயம். நடராஜ பெருமான் நடனமாடிய ஸ்தலங்களை சபை என்பார்கள். அப்படி ஈசன் ஆடிய சபைகள் 5 ஆகும். அவை சிதம்பரம் கனக சபை, சிவமந்திரம், பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம், திருமந்திரம் சொல்லும் சிவமந்திரம், பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம், சனகாதி குருமுனி பதஞ்சலி நந்தியின் வியாக்கிரபாதரின் குருமந்திரம். மதுரை வெள்ளி சபை, நெல்லை தாமிர சபை, திருவாலங்காடு ரத்தின சபை, ஓம் 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 நமச்சிவாய, 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 வாழ்க வாழ்கவே. குற்றாலம் சித்திர சபையாகும். இந்த 5 சபைகளில் இல்லாத ஒரு பெருமையும் சிறப்பும் திருச்சி அருகே இருக்கும் ஒரு ஆலயத்தில் அருள் பாலிக்கும் நடராஜருக்கு உண்டு என்றார்கள். அது என்ன அதிசயம்? அப்படி என்னதான் மற்ற எந்த நடராஜருக்கும் இல்லாத ஒரு மகிமை இந்த நடராஜருக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் தான் காண இருக்கின்றோம். திருவாசி மாற்றுரை வரதீஸ்வரர் கோயில்.
திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் சாலையில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருவாசி மாற்றுரை வரதீஸ்வரர் கோயில். இத்தலத்தில் சிவபெருமான் பாம்பின் மீது நடனமாடியபடி உள்ளார். பொதுவாக நடராஜர் என்றாலே அவர் முயலகன் மீது நின்று நடனமாடியபடிதான் காட்சி தருவார். ஆனால் இத்தலத்தில் மட்டும் எங்குமே காண முடியாத அதிசயமாக மிக மிக வித்தியாசமான கோலத்தில் முயலகனுக்கு பதில் நடராஜர் பாதம் அடியில் பாம்பு இருக்கிறது. ஏன் நடராஜர் காலடியில் பாம்பு இருக்கிறது, அதன் வரலாறு என்ன, அதன் மகத்துவம் என்ன என இனி பார்க்கலாம். ஸ்தல வரலாறு. முன்னொரு காலத்தில் இப்பகுதி மழநாடு என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இப்பகுதியை கொல்லிமழவன் எனும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். மன்னனின் மகள் தீராத கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். மன்னன் எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் கூட அவளை குணப்படுத்த முடியவில்லை. எனவே அவளை இக்கோயிலில் கிடத்திவிட்டு அவளது பிணியை குணப்படுத்தும் பொறுப்பை இங்குள்ள ஈசனிடம் விட்டுவிட்டு மன்னன் சென்றுவிட்டான். அந்த சமயத்தில் திருத்தல யாத்திரையாக திருஞான சம்பந்தர் இத்தலம் வந்தார். அவர் ஆலயத்தில் இருந்த மன்னனின் மகளை பார்த்து, யார் இந்த பெண், என்ன பிரச்சனை என்று விசாரித்தார். அப்பொழுது அந்த பெண்ணின் நிலையை கேட்டறிந்து மனம் வருந்தி ஈசனை நோக்கி தேவார பாடல் ஒன்றை திருஞான சம்பந்தர் பாடினார். அவரது பாடல் கேட்ட சிவபெருமான் நடராஜர் கோலத்தில் எழுந்தருளி ஆனந்த நடனமாடினார். மன்னன் மகளை பிடித்திருந்த நோய் குணமாக சிவபெருமான் அந்நோயை பாம்புருவாக்கி அதன் மீது நின்று நடனமாடினார். என்ன ஆச்சரியம்! அதுவரை படுத்த படுக்கையாக இருந்த மன்னனின் மகள் குணமாகி எழுந்து நின்றாள். அன்று முதல் இத்தலம் உலக பிரசித்தி பெற்றது. இத்தல வரலாற்றை அறிந்து பலரும் தங்கள் நோய் குணமாக வேண்டி இங்கு வந்து வழிபடுகிறார்கள். குறிப்பாக என்ன மருத்துவம் பார்த்தும் தீர்க்க முடியாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக எழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் எல்லாம் தங்கள் நோய் குணமாக வேண்டி இங்குள்ள நடராஜரிடம் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த நடராஜரை சர்ப்ப நடராஜர் என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள். இந்த சர்ப்ப நடராஜரை தரிசிக்க வரும் பக்தர்களின் நோயையெல்லாம் இந்த நடராஜர் சர்ப்பமாக்கி அதை தீர்ப்பதாக ஐதீகம். அது மட்டுமல்ல, இத்தலத்தில்தான் சுந்தரருக்கு சிவபெருமான் தங்கம் கொடுத்தாராம். அந்த தங்கத்தை சுந்தரர் சுத்தமான தங்கம்தானா என சோதித்து பார்த்தாராம். அப்பொழுது சிவனும் பெருமாளும் சூட்சுமமாக வந்து அவரது சந்தேகத்தை தீர்த்ததால் இத்தல ஈசனுக்கு மாற்றுரை வரதீஸ்வரர் என்ற திருநாமம் வந்ததாம். கோயில் சிறப்புகள். இவ்வாலயம் 5 நிலை ராஜகோபுரத்துடனும் 2 பிரகாரங்களுடனும் அற்புதமாக காட்சி தருகிறது. இத்தலத்தில் சுவாமி ருத்ராட்சத பந்தலின் கீழ் சுயம்பு லிங்கமாக அருள்கிறார். 2வது கோபுரவாசல் கட்டகோபுரவாசல். இந்த கட்டகோபுரவாசலிலே கல்யாண சுந்தரேஸ்வரர், அதாவது அதிகார நந்தி ரூபமாக காட்சியளிக்கிறார். இந்த தலத்திலே இந்த கோவிலுக்கு முதல்ல வரணும் அப்படின்னாவே அந்த அதிகார நந்தியிடம் அனுமதி பெற்றுதான் உள்ள சிவபெருமான தரிசிக்க வரணும். ராஜகோபுரத்தின் கீழே அதிகார நந்தி மிக விசேஷமாக மனைவியுடன் இருக்கிறார். ஆலயம் உள்ளே எங்கு திரும்பினாலும் அத்தனை அழகாக பிரமிக்க வைக்கும் தூண்களும் சிற்பங்களும் கண்களை கவர்கிறது. கோயிலில் மிகப்பெரிய பிரகாரங்கள் உள்ளன. தனி சந்நிதிகளில் எண்ணற்ற தெய்வங்கள் அருள் பாலிக்கின்றன. துணி வளர்த்திங்கள் துலங்கி விளங்க சுடர் சடை சுற்றே முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பழி தேர்வர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே அகமளியன்போடு தொண்டர் வணங்க
ஆச்சிராமத்து உரைகின்ற புகைமணி மாலை புனைந்தழகாய புனிதர் கோலாம் இவர் என்ன நகைமணி தன் போலில் சூழ்தரு காளி நட்டமிழ் ஞான சம்பந்தன் தகைமணி தன் தமிழ் கொண்டிவை ஏத்த சாரகிலாவினை தானே சாரகிலாவினை தானே. இங்குள்ள நவக்கிரக சந்நிதியில் சூரியன் தன் மனைவியர் உஷா பிரதியுஷாவுடன் இருக்க மற்ற கிரகங்கள் அனைத்தும் அவரை பார்த்தபடி உள்ளன. இத்தலத்தில்தான் அம்பாள் கமலன் என்னும் மணிகனுக்கு மகளாக பிறந்து தவம் இருந்து சிவனை கரம் பிடித்தாராம். அதனால் இது திருமண தடை நீக்கும் ஸ்தலமாகவும் உள்ளது. இத்தலத்தில் இருக்கும் அம்பாள் சன்னதி வாயிலில் 2 துவாரபாலகியர் உள்ளனர். திருமணமாகாத பெண்கள் நல்ல வரன் அமையவும் திருமண தடை நீங்கவும் மஞ்சள் கயிறு கட்டி பிரார்த்திக்கின்றனர். குழந்தையில்லாத பெண்களோ அம்பாள் முன் தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர். துவாரபாலகியர் மூலம் பக்தர்களின் வேண்டுதல்களை எல்லாம் அம்பாள் தீர்ப்பதாக ஐதீகம். அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு வரும் பாலாரிஷ்ட தோஷத்தை இங்குள்ள அம்பாள் நீக்குவதால் ஏராளமானோர் கைக்குழந்தைகளோடு இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். இந்த அம்பாளுக்கு அர்த்த ஜாமத்தில் நடக்கும் சிறப்பு பூஜையில் இங்கு வந்து கலந்து கொண்டால் பெண்களின் குறைகள் அனைத்தும் தீர்வதாக நம்பிக்கை. அம்பாள் சன்னதி எதிரே செல்வ விநாயகர் இருக்கிறார். அருகில் அன்னமாம் பொய்கை தீர்த்தம் இருக்கிறது. ஆலயம் உள்ளே நடந்து செல்லும் போது அப்படி ஒரு அமைதியும் ஆனந்தமும் நிலவுகிறது. இவ்வாலயத்தில் உள்ள ஆவடையா பிள்ளை மண்டபத்தில் கொல்லிமழவன் மகளுக்கு சம்பந்தர் நோய் நீக்கிய வரலாற்றை விளக்கும் காட்சிகள் உள்ளன. திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், ஐயடிகள் காடவர்கோன் ஆகியோரால் பாடப்பட்ட இந்த தலத்தில் வைகாசி விசாகத்தில் திருத்தேர் உலா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கே சுவாமிக்கு தினசரி 4 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. தொடர்ந்து 48 நாட்கள் இத்தலத்தில் உள்ள நடராஜருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் தீராத நோய்கள், வயிற்று வலி, பித்தம், வாதம் போன்ற நோய்களெல்லாம் நீங்குவதாக கூறப்படுகிறது. இங்குள்ள சிவபெருமானை திங்கட்கிழமைகளில் இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பொருளாதார நிலை உயரும், பதவி உயர்வு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை நடை திறந்திருக்கும். கோயில் முகவரி: அருள்மிகு மாற்றுரை வரதீஸ்வரர் திருக்கோயில், திருச்சி மாவட்டம், திருவாசி 621216. எப்படி செல்வது? திருச்சியில் இருந்து முசிறி செல்லும் சாலையில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் திருவாசி உள்ளது. திருச்சியில் இருந்து நகர பேருந்து வசதிகள் உள்ளன. கர்ம வினைகளால் தான் நோய்கள் வருகின்றன. அந்த கர்ம வினைகளை அடியோடு களைந்து தீராத நாட்பட்ட வியாதிகளை எல்லாம் தீர்த்து வைக்கும் சக்தி படைத்தவர் இங்குள்ள சர்ப்ப நடராஜர். அதனால் இத்தலம் வந்து இங்குள்ள இறைவனை வழிபட்டு சம்பந்தரின் பதிகம் பாடி மனதார வழிபடுங்கள். நிச்சயம் தீராத நோய்கள் அனைத்தும் தீரும். பாம்பின் மீது நடனமாடும் ஈசன் ஆலயம்.
மனம் தேடும் ஆலயம். மக்கள் டயக்னோஸ்டிக் சென்டர், காவிரி மருத்துவமனை எதிரில் 100% accuracy and same day report, flat 30% discount, free home collection. Call 9585177993. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். தங்க தரத்தில் உலக சாதனை, பொற்கொள்ளர் மாமணி விருது பெற்ற MGM சில்வர்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சிதம்பரம். ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு தொடர்பு கொள்ளவும். டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ் வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591.